என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்க மேலே சொல்கிற கம்ப்ளைண்ட் லிஸ்ட் என்ன தெரியுமா? அவங்க சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல, ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப மரியாதை குறைவாக பேசுகிறாங்க, ஏதாவது கேட்டோன்னா அதுக்கு சரியான பதில் சொல்கிறதில்ல, இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கவுன்சிலிங் இல்லைன்னா தெரப்பி கொடுத்து கொஞ்சம் இவங்களை சரியாக கொண்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கன்னா நான் சொல்கிறது இந்த 5 வயசு 10 வயசு குழந்தைங்க இல்லைங்க, 18 20 வயசில் இருக்கிற குழந்தைங்களையும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? பெரும்பாலான சமயத்துல கவுன்சிலிங் குழந்தைங்களை விட பெற்றோர்களுக்கு தான் நான் கொடுக்க வேண்டியதா ஆயிடுது. அதுலயும் பிரதானமா நான் பேரண்ட்ஸ் கிட்ட பாக்குற ஒரே ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் குழந்தைங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அது என்னன்னு பார்த்துடலாமா இன்னைக்கு? யூஸ்வலாக குழந்தைங்க மேலே பெற்றோர்கள் வைக்கிற கம்ப்ளைண்ட்ஸில் அக்ரெசிவாக இருக்காங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு போயிடுறாங்க, ஸ்கூலில் நல்ல பேர் இல்லை, காலேஜில் நல்ல பேர் இல்லை, யாரையும் பார்த்து சிரித்து பேச மாட்டேங்கிறாங்க. இந்த யூஸ்வல் கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மளால் சுலபமாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு காரணம், ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்ன தெரியுமா? எந்தெந்த பெற்றோர்கள் குழந்தைங்க முன்னாடி ரொம்ப டீப்பாக ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக சண்டை போடுறாங்களோ அந்த குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர்ஸ் வரதை, இந்த பேட்டர்னை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதுக்காக இது என்னோட வீடும் தானே, நான் சண்டை போடணும், எனக்கு கோவம் வந்தால் நான் என்ன பண்ணுறது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாமே இருங்கன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் அதுக்கு சில கிரவுண்ட் ரூல்ஸை நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் முதல்ல இருக்கிற ரூல் என்ன தெரியுமா? நோ பாடி ஷேமிங். எப்பவுமே நீ குண்டா இருக்க, நீ அப்படி இருக்க, இப்படி இருக்கன்னு இன்னும் அப்யூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ற கப்பல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணாம ஒருத்தரோட பர்சனாலிட்டியை ரொம்ப அவமரியாதையோட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றது நம்ம ஸ்டாப் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம இப்போ சண்டை போடுறோம்னா இந்த பிரசன்ட்ல இந்த பிரச்சனை என்னவோ அதுக்கு உண்டான ஃபேக்ட்ஸ் மட்டும் வச்சும் தான் நம்ம சண்டை போடணுமே தவிர முன்னாடி இருக்கிறதுல போன ஜென்மத்தில் இருக்கிற சண்டையெல்லாம் நம்ம எடுத்து போடக்கூடாது. மூணாவது, நம்மளோட பார்ட்னர் நம்ம ஸ்பௌஸோட பேரண்ட்ஸையோ இல்லை அவங்கள சார்ந்தவங்களையோ இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல் தரக்குறைவா கண்டிப்பா பேசவே கூடாது. நாலாவது, இதை நான் முன்னாடி ஏதோ ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். யார் மேல தவறு இருந்தாலும் சரி, ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் கோமா பேசலாம், இன்னொருத்தர் குவைட்டா தான் இருக்கணும். நீங்க டர்ன்ஸ் வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனா இந்த ரூலை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்றது குழந்தைங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஞ்சாவது, நம்ம மனசுல இருக்கிற கோபத்தையோ இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனையோ வெளிக்காட்டாம இருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஹெல்த்தியாக எப்படி வெளிக்காட்டணும், எப்படி ஆரோக்கியமாக ஒரு மனுஷரோட நம்மளால் தர்க்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடங்கி போங்க, அடக்கிக்கோங்க அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க வேணாம். ஆனால் ஆரோக்கியமாக எப்படி நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெக்கவரி ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த குழந்தைங்க முன்னாடி நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சண்டை போட்டிங்களோ அதே குழந்தைக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே சரியாயிடுச்சு, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மரியாதையும் அன்பும் எப்பவும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அது எப்படி பண்ண முடியும்? இந்த 3 R பண்ணா கண்டிப்பா பண்ணலாம். முதல்ல எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் அந்த சண்டையை திரும்ப ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா குழந்தைங்க முன்னாடி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். எப்படி ரிப்பேர் பண்ண முடியும்? இல்லை நான் தான் கோவமா பேசிட்டேன், நான் கோவத்தை அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது, சாரி அப்படின்னு சொல்றது தான் அதை ரிப்பேர் பண்றது. அதை குழந்தைங்க விட்னஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, ரீபாண்டிங். சாரி சொல்றது ஒரு விதம் அப்படின்னா, நீ எனக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்க, நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு பாசிட்டிவ் குணங்களை சொல்லி அந்த ரீபாண்ட் ஆகிறதையும் குழந்தைங்க விட்னஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். மூணாவது, ரீஅஷூரன்ஸ். அந்த குழந்தைகளையும் அந்த கான்வர்சேஷன்ல இன்க்ளூட் பண்ணி, இல்லை நானும் அப்பாவும் இல்லை நானும் அம்மாவும் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டோம், ரொம்ப கோவப்பட்டுட்டோம், ரொம்ப சாரி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, இந்த சண்டைனால எங்களுக்குள்ள அன்போ மரியாதையோ காதலோ குறையல அப்படிங்கிற அந்த ரீஅஷூரன்ஸையும் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ நான் பார்க்குற இந்த பேட்டர்னில் குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க ரொம்ப சண்டை போடுறாங்க, ரொம்ப தரக்குறைவாக சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பிஹேவியர் எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, எங்கெல்லாம் இதோட நெகட்டிவிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களை அவங்க ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா chronic exposure to fights அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி தினசரி இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற வாக்குவாதங்கள் சண்டைகளை பார்க்க அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல போயும் அதே அக்ரெசிவ்னஸோட பிஹேவ் பண்றதை நிறைய பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த குழந்தைங்களுக்கு தன்னோட இமோஷன்ஸை எப்படி ரெகுலேட் பண்ணணும், எப்படி ஒரு கோர்வையா பேசணும், எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஆரோக்கியமான வெளிப்படுத்துதல் கூட குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அதை குழந்தைங்க விட்னஸ் பண்றது இல்லைல்ல, அதனாலதான். மூணாவது, இந்த குழந்தைங்களுக்கு இந்த சண்டையை அடிக்கடி பார்க்கும்போது இந்த மாதிரி தரக்குறைவான வாக்குவாதங்கள் இதெல்லாம் அவங்க அடிக்கடி
அடிக்கடி பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் இதனால தான் அப்படிங்கிறது புரியாததுனால அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக வேண்டாத விஷயங்களை நோக்கி அவங்களோட கவனம் போகிறத நம்மளால நல்லாவே கவனிக்க முடியும். 4வது ரொம்ப முக்கியமான டேமேஜ் எங்கே நடக்குதுன்னா அந்த சோஷியல் ஸ்கில்ஸில் மற்றவங்களுக்கிட்ட உண்டான மனிதாபிமானம், அந்த ஒரு ஹியூமனிட்டி, எம்பத்தி அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போய் யாரை எப்படி ஹர்ட் பண்ணலாம், யாரை எப்படி ஹர்ட் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் விளக்க முடியாத ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்துக்கு குழந்தைங்க போயிடுறாங்க. அதனால தான் அவங்க அதை ஹீரோயிசம் நினச்சிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி சண்டையே போடாமல் இருக்க முடியாது. ஆனால் சண்டை போடும்போது இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிப்பேர் பண்ணுறதும், ரீபாண்ட் பண்ணுறதும், ரீஅஷ்யூரன்ஸ் கொடுக்கறதும் கண்டிப்பாக குழந்தைகள் வளர்கிறதுக்கு உண்டான ஆரோக்கியமான என்வாயன்மெண்ட்டாகவும் இருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.